வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டலால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். மின்கட்டண ஆலோசனை கூட்டத்தில் இந்திக்கு எதிர்ப்பு, அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சமூக அமைப்பினர். புதுச்சேரியில் 2025, 2026 முதல் 2029, 2030 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு மின்கட்டணத்தை நிர்ணயிப்பது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்பு கூட்டம் லப்போர்த் வீதியில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது அதிகாரிகள் ஹிந்தியில் பேசியதற்கு சமூக அமைப்புகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான அதிகாரிகள் ஹிந்தி மொழி பேசினர். மேலும் சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்கப்பட்ட குறை கேட்புக்கான கடிதம் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இருந்தன. இதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழில் ஏன் கொடுக்கவில்லை என கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். பொதுமக்கள் தமிழில் கூறுவதை மொழிபெயர்த்து கூற அதிகாரிகள் இருப்பதாக கூறி அனைவரையும் சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. उसका सोल्यूशन अभी तक नहीं मिलेगा पांडिचेरी में। सिर्फ मीटिंग चल रहा है, पब्लिक देखने के लिए सिर्फ मीटिंग चल रहा है, अभी तक सोल्यूशन नहीं मिल रहा। பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் அவரது சிலைக்கு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் முதலமைச்சர் வீடு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே முதலமைச்சர் வீடு மற்றும் துணைநிலை ஆளுநர் மாளிகை, ஜிப்மர் மருத்துவமனை, அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். காவல்துறையினர் சோதனை நடத்திய போது அது புரளி என்பது தெரியவந்தது. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் மர்ம நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். ஆனால் அது புரளி என்பது தெரிய வந்தது. இதேபோல் பிரெஞ்சு தூதரகம், ஜிப்மர் மருத்துவமனைக்கும் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். குறிப்பாக ஜிப்மர் மருத்துவமனையில் RTX வகை வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் ஜிப்மர் மருத்துவமனை முழுவதும் சோதனை நடத்தினர். ஆனால் அது புரளி என்பது தெரிய வந்தது.
தீவிரவாதத்திற்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பதிவுகள் போடப்பட்டு வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட தலைவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில ஐடி நிர்வாகி பிரவீன்குமார் ஆகியோர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட தீவிரவாதிகள் திட்டமிட்டு நடத்திய பயங்கர தாக்குதலில் பலர் உயிரிழந்து பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு பல உலக நாடுகள் உள்ளிட்ட உலக சமுதாயம் இந்தியாவின் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும், மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தாண்டி பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தும் உயிரிழந்தோருக்கு அஞ்சலியும் செலுத்தி வருவது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளையும் இந்த வகை தீவிரவாத செயல்களை கடுமையாக எதிர்த்தும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் விரைவில் கொண்டுவர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் நோக்கத்துடன் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தீய உந்துதலோடும் சில நபர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் மயிலாடுதுறையை சார்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர் செந்தில்குமார், புதுச்சேரி யூத் காங்கிரஸ் உறுப்பினரான துரைராஜ், குக்புதீன், சாதிக் பாஷா, சாகுல் அமீர், ஜியா ரஜியன் ஆகியோர் பேஸ்புக் போன்ற சமூக ஊடகத்தின் மூலம் உள்நாட்டு வெறுப்பு பரப்பும் மக்கள் குழுக்களை தவறாக வழிநடத்தும் இந்தியாவின் ஒருமைப்பாடு, முழுமை பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு தீங்கிழைக்கும் வகையிலும் திட்டமிட்டு தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் சில பதிவுகள் செய்து கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் மீது எஃப்ஐஆரை பதிவு செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்குலாம் எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஏன்னா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அக்கா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிக்க மட்டும் இல்லாம எக்ஸாம் ஃபியரும் இருக்காது. அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். இப்போ நானே இன்னைக்குமே சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடென்ட் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேத்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம்னாலும் பயம். நீங்க தான் என்னோட வழிகாட்டி. நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் துவக்கி வைத்தார்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆண்டியார்பாளையம் பகுதியில் 29.52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உப்பனாறு மேற்கு பகுதி கரையை வலுப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் 4.58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டைக்குட்டை இணை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல், புறநங்குப்பம் பகுதியில் உள்ள பரசேரி குளத்தை 6.97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் புறநங்குப்பம் பகுதியில் உள்ள அழுத்துக்குட்டையை 4.26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிருஷ்ணமூர்த்தி, பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், திருவேங்கடம், ஆனந்தன், முருகேசன், தங்கம், ரமேஷ், பழனிவேல், பார்த்திபன், முனியன், வாழ்முனி, ஐயனார், முருகானந்தம், சக்திவேல் உள்ளிட்ட அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புத்தகம் வழங்கும் விழாவினை துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் துவக்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புத்தகம் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் ராஜசேகர் தலைமை தாங்கினார். நூலகர் கலியமூர்த்தி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேல் கலந்து கொண்டு பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் உடற்கல்வி விரிவுரையாளர் குருநாதன், ஆசிரியர்கள் சக்திவேல், எழில்வேந்தன், வெங்கடேசன், புஷ்பராஜ், வரதராஜன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை பள்ளி நூலகர் கலியமூர்த்தி செய்திருந்தார். விரிவுரையாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார். தமிழில் 100 மார்க், ஆங்கிலத்தில் 200 மார்க், சயின்ஸில் 60, அப்போ இது அவங்க போட்டியிலிருந்து வெற்றி பெற வேண்டும்னா யார் வெற்றி பெறணும்? நீங்கள் வெற்றி எடுத்தா அவங்க வெற்றி. புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் வி தட்டாஞ்சாவடி பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் பால் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் காளிதாஸ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் திமுக பிரமுகர்கள் அருள், கண்ணன், சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் மூர்த்தி நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அசைவ உணவும், வி தட்டாஞ்சாவடி பகுதியில் பெண்களுக்கு இலவச சேலைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அசைவ உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பிரமுகர்கள் ராமதாஸ், சர்மா, முருகன், ரஞ்சித், மதன், பார்த்திபன், ரவி, அருள், கார்த்திக், ஜெகநாதன், ரமேஷ், மோகன், ஜான் மற்றும்
திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், திமுக பிரமுகர்கள் இளஞ்செழிய பாண்டியன், ஹாலித், சரவணன், ராஜி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டலால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.